பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்ற குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி. இந்த வாரத்தில் உம்மை ஆராதிக்கத்தக்கதான பாக்கியத்தை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 1வது பாடல், ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலுயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 1வது பாடல்.
நின்றெழுந்து ஒளிவோடு பக்தரே அல்லேலூயா அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 3. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் சாம் 3. சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இந்திய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். 2 Samuel chapter 18 verses from 1 to 18. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியன் ஆகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 1000 1000 புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமே, நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காது கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாயிருப்பேன். நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாவின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பெண் தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து, உம்முடைய கரம் எங்களோடு இருந்து
உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு வந்து கலந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். வெறுமையாய் வந்து வெறுமையாய் உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி தேவைகள் சந்திக்கப்பட்ட அனுபவத்தோடு, கண்ணீர் துடைக்கப்பட்ட அனுபவத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். ஆண்டவரே, கடந்த வாரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாமல் உம்முடைய தயவினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு உம்முடைய தூய்மையான இரத்தத்தை ஈசோப்பினாலே எங்கள் மீது தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியறலும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்திலே, உம்முடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உம்முடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் தலைவராக இருந்து, ஆலோசனை கர்த்தாவாக இருந்து, பாதுகாவலராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து கரம் பற்றி வழிநடத்தியறல வேண்டுமாறு ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழன்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையின் அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மீது உற்சாகமான ஆவியை பொழிந்து வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும். இந்திய தேசத்திலே ஆண்டவரே, ஆட்சியாளர்களுக்காகவே நோக்கி பார்க்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்திய தேசம் சந்திக்கப்படத்தக்கதாக, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறத்தக்கதாக, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். இந்திய தேசத்திலே கொரோனா வைரஸினாலே, இரண்டாவது அலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே பரிகாரத்தை கட்டளையிடும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளையிடும். மறுமைக்குரிய நிச்சயத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸை செயல் இழக்க செய்யும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்தே அப்புறப்படுத்தும். ஆண்டவரே, கொரோனா வைரஸ் இல்லாத இந்திய தேசத்தை நாங்கள் காண ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். துரிதமாக ஆண்டவரே, சுதந்திரமாக சுயாதீனத்தோடு நாங்களுமே ஆராதிக்கத்தக்கதான பாக்கியத்தை தாரும். நீர் கொடுத்து வருகின்ற ஆசீர்வாதமான மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழை எங்களுக்கு தாரும். சாபத்தின் மழை வேண்டாம், அழிவின் மழை வேண்டாம். இந்த மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய உதவிக்கரத்தை நீட்டும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயிர்களிக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு இடைபட வேண்டுமாறு, பேச வேண்டுமாறு, மெய்யாக உம்முடைய மெல்லிய தொனியை கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியிலே அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன்.
அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவு கூற ஆயத்தமாக இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 14ஆம் தேதி மிஸ்டர் மரியதாஸ், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயசுதாமணி, 14ஆம் தேதி மிஸ்டர் பி பாலச்சந்திரன், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் சகாய மேரி அருண். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி முத்துமணி. இம்மட்டும் கரம்படித்து வழி நடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், புதிய கிருபைகளினால், புதிய ஆசீர்வாதங்களினால் அவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பிறந்த தினத்தை காண, திருமண நாளை காண ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து கழிகுறிந்த அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இதே போல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கத்தக்கதாக ரெவரன் மார்டின் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை நாம் நன்கு அறிவோம். திருநெல்வேலி திருமண்டலம் அடல்ட் டெஃப் சாப்ளனாக இருக்கின்ற அவர்கள் இன்று நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலும் இந்த நல்ல மகிமையான மகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளின் காலை வேளையில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் சமாதான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல கர்த்தருடைய நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அடியேனுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த நம்முடைய திருச்சபையினுடைய போதக பிதா அன்பு ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையினுடைய மூப்பர்கள், திருச்சபையினுடைய அனைத்து அங்கத்தினர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், உங்கள் எல்லோரையும் திருநெல்வேலி திருமண்டலம் காது கலாதோர் திருப்பணி சார்பாக நான் வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் திருநெல்வேலி திருமண்டல காது கலாதோர் திருப்பணிக்கு நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம ஆலயத்தில் சென்று நம்ம வழிபட முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இவ்விதமாக
இந்த காணொளி காட்சிகள் மூலமாக நாம் இருக்கிற இடங்களில், நம்ம வீடுகளில் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தை நாம் நன்றி செலுத்துவோம். நாம் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, ஏன்னா ஒருவேளை நம்ம ஆலயத்தில் இல்லாட்டா கூட நம்ம இருக்கிற இடங்களில் முழு மனதோடு, முழு பலத்தோடு நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்வோம். ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன் சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம், நம்ம எல்லோரும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மறுபடியுமாக உங்கள் எல்லோருக்கும் நான் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நம்ம இன்றைக்கி எல்லாருமே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால், இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற அந்த COVID-19 இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை அது உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த 2வது அலை இன்றைக்கி அநேக இடங்களில் இன்றைக்கி நிறைய கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் அது இன்றைக்கி நிறைய வந்து கொண்டே இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும். அதே போல் கொரோனானால், இந்த 2வது அலையினால் மரிக்கிற மனிதர்களும் அநேகமாக இருக்கிறார்கள். சொல்லப்போனால் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இன்றைக்கி இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ உண்மையிலே ரொம்ப மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப கட்டத்தில் நம்ம இங்கேருந்து நம்ம சைனாவில் இருந்த நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம இங்கேருந்து ஃபோன் பண்ணி எல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் இத்தாலியில் இருக்கிற நம்முடைய நண்பர்களை நம்ம எல்லாம் நல்லா சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களுக்கு நம்ம அறிவுரை சொன்னோம். அப்புறம் யூஎஸில் ரொம்ப அதிகமாக பரவின போது நம்ம அங்கே உள்ள நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நம்ம பேசி நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க, எல்லோரும் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிலாம் சொன்னோம். ஆனால் இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறி இப்போ எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களும் எல்லோரும் இந்தியாவை பார்க்குறக்கூடிய அளவுக்கு, இங்கே நம்மளை பார்த்து எல்லோரும் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த 2வது அலை ஒரு பெரிய தாக்கத்தை தந்திருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் தருகிற வார்த்தை நிச்சயமாக அது ஒரு ஆறுதலின் வார்த்தையாக, அது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக அது இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். அன்பானவர்கள், இதே போல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் நான் கொண்டு வர நான் ஆசைப்படுகின்றேன். அதற்காக என்னுடைய தியானத்துக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 3ஆம் சங்கீதத்தை 3ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்வோம். இந்த 3ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு சங்கீதம் தான். ஏன்னா அது ஆரம்பத்திலே வருகிறதுனால நம்ம அடிக்கடி இதை நம்ம வாசித்துருக்கிறோம். இது சங்கீதக்காரன் தாவீதினுடைய ஒரு சங்கீதம். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாவீது பாடின ஒரு சங்கீதம். இன்னும் நீங்கள் நல்லா அதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர் ஆஃப் டேவிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது தாவீது பாடின பாடல் என்று சொல்வதோடு கூட மாத்திரமல்ல, இது தாவீதினுடைய ஒரு ஜெபம் அப்படின்னு கூட உங்களால் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னும் இதுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காலை ஜெபம். இட்ஸ் அ மார்னிங் ப்ரேயர் ஆஃப் டேவிட். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய ஒரு காலை ஜெபம் என்று கூட நம்ம அதை வந்து கண்டுகொள்ள முடியும். இவர் வந்து தாவீது வந்து அங்கே யோர்தான் நதிக்கரையில் அவர் அமர்ந்து கொண்டு காலையில் அதிகாலையில் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார் என்பது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியம். இந்த சங்கீதத்தை நம்ம நல்லா பார்க்கும்போது அந்த முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த சங்கீதம் நமக்கு வந்து கொடுக்கின்றது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம். இங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, பொதுவாக தாவீதினுடைய சங்கீதங்களை நம்ம பார்க்கும்போது அது ஒரு வகையான ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை கொடுக்குற மாதிரி நமக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய பெரும்பான்மையான த மெஜாரிட்டி ஆஃப் அவருடைய அந்த சாம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் ஆண்டவரை கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை பாடி புகழுகிற சங்கீதங்களை நம்ம தாவீதினுடைய சங்கீதங்களை பார்க்க முடியும். ஆனால் அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த 2 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போதே இங்கே தாவீது வந்து ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கிறார் என்பது நல்லா தெரிகிறது. அவர் எப்பவும் போல் வழக்கமாக அப்படி கிட்டாரை தூக்கி போட்டு அவர் ரொம்ப அழகாக சந்தோஷமாக பாடுகிற ஒரு அனுபவம் இந்த 3வது சங்கீதத்தில் அது இல்லை. அது நம்மால் நன்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் அது விதமாக இருக்கிறது. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக உண்மையாக he was in a desperate situation. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தாவீது இருக்கிறார். ஸோ அதனால் இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவீதுக்கு என்ன பிரச்சனை, அவர் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை அவர் வந்து பாட வேண்டும், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வெரி பிகினிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3வது சங்கீதத்துக்கு அடுத்த அந்த அடைப்பு குறியில் தாவீது என்ன சூழ்நிலையில் இந்த பேக்ரவுண்டு, அவர் என்ன பின்னணியத்தில் இருக்கிறார் என்பதை ரொம்ப தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை வாசிப்பாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது தாவீது பார்த்திங்கன்னா இந்த சங்கீதத்தில் அவர் உயிருக்கு பயந்து அவர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். உயிருக்கு பயந்து அவர் எருசலேமை விட்டு ஓடி அவர் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் பாடுகின்றார். ஸோ அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரச்சனை நம்ம அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது. நீங்கள் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 18, 19 இந்த அதிகாரங்களில் நீங்கள் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ முதல் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதுக்கு முதல் பிரச்சனை அவனுடைய சொந்த குடும்பத்திலிருந்து வருகிறது. அவனுடைய சொந்த குடும்பத்திலிருந்து, அது குறிப்பாக அவன் அதிகமாய் நேசித்த அவனுடைய மகன் அப்சலோம் கிட்டேருந்து வருகின்றது. நமக்கு நல்லா தெரியும், அப்சலோம் அவன் செய்த தவறுக்கு அவன் வந்து சட்டப்படி அவன் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா தாவீது அவன் மேலே அதிகமாக அன்பு செலுத்தினதுனால அவனை வந்து தப்பிக்க விட்டு அவனை ஒரு இடத்துல அவனை சுகமாய் தங்க பண்ணியிருந்தான். ஆனால் அந்த அப்சலோம் பார்த்திங்கன்னா இப்போ அவன் குறுக்கு வழியில் தன் தகப்பனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டு தன் தகப்பனுடைய அந்த ராஜ்யபாரத்தை எப்படியாவது பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அதுக்காக அவன் செய்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்படி சொன்னால் ரொம்ப குறுக்கட்னஸ் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அதை நல்லா உட்காந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். அவன் குறுக்கு வழியில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இல்லாமல் தன்னுடைய ஞானத்தை வைத்து நம்ம எப்படியா என்ன செஞ்சலாம், எங்கள் அப்பாவை நம்ம மடங்கடிச்சு நம்ம அந்த ஆட்சியை பிடிச்சிடணும், எருசலேமுக்கு நம்ம வந்து ராஜாவாயிடணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அவன் தாவீதை வந்து இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா கொலை செய்ய வருகிறான். பாருங்கள், உயிர் கொடுத்த அப்பா தான் கொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் தன்னை தப்பிக்க விட்ட தன்னுடைய தகப்பன் அதெல்லாம் மறந்து, அந்த நன்றியெல்லாம் மறந்து இன்னைக்கு சொந்த தகப்பனை இவன் வந்து கொலை செய்ய வருகிறான். அதுவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. தாவீது வந்து அவனே வந்து அவனை எதிர்த்து நிற்க முடியாமல் தப்பி ஓடி போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய ப்ரெஷர், அவனுடைய செயல்பாடுகள். ஸோ இதுதான் அவனுக்கு தாவீதுக்கு முதல் பிரச்சனை. பாருங்கள், சொந்த குடும்பத்திலிருந்து அவனுக்கு இந்த பிரச்சனை வருகிறது. அவன் அப்படியே அதை நினைத்து கலங்கி, ஐயோ என் பிள்ளை எனக்கு இப்படி தொந்தரவு பண்ணுறானே, என்னை கொல்ல வர்றானே சொல்லி தான் அந்த ஏக்கத்தோடு கூட அவன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிற. அவனுடைய மனநிலை, அவனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு, புரோக்கன் ஹார்ட் அப்படி தான் சொல்லலாம். உடைந்த நிலையிலே அவன் இந்த சங்கீதத்தை பாடுகின்றான். ஏன்னா சொந்த பிள்ளை, தான் காப்பாற்றின ஒரு பிள்ளை, அதிகமாய் அன்பு செலுத்தின அப்சலோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் துரிதமாக, அவன் இன்னும் சொல்லப்போனால் தீவிரமாக தன்னுடைய தகப்பனை கொல்ல இருக்கிறான். இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அடுத்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா,
தன்னுடைய சொந்த நண்பனிடமிருந்து அவனுக்கு வருகிறது. இதே கான்டெக்ட்லாம் நீங்கள் அங்கே பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொந்த நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகிதோப்பேல். அகிதோப்பேல் யார் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும், தாவீதினுடைய ஆலோசனைக்காரன். he was not only an advisor, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி தான் சொல்லலாம். தாவீதுக்கு அவன் ஒரு ஆலோசனைக்காரன் மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நண்பன். அவனுக்கு அந்த ஒரு ஸ்தானத்தை தாவீது கொடுத்திருந்தான். அகிதோப்பேல் ஒரு வார்த்தை அங்கே வசனம் அவிதமாய் சொல்கிறது, அகிதோப்பேலுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை போல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். அகிதோப்பேல் ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு ஆலோசனை சொன்னால், தாவீது அதை ஒரு நாளும் தட்டியது கிடையாது. அந்த அளவுக்கு அவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான், அவன் மேல் அன்பு வைத்திருந்தான். இப்போ என்ன நடக்குது? இந்த இக்கட்டான சூழ்நிலையில், அப்சலோம் தாவீதை கொலை செய்ய வருகின்ற இந்த சூழ்நிலையில், உயிருக்கு உயிராய் நேசித்த, உயிர் போல வைத்திருந்த நண்பனாகிய அகிதோப்பேல் தாவீது தப்பிச்சு போகிறதுக்கு ஆலோசனை சொல்லாமல் இப்போ அவன் என்ன செய்கிறான்? அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டு தாவீதை அவமானப்படுத்துவதற்கும், தாவீதை இழிவுபடுத்துவதற்கும், தாவீதை கொலை செய்வதற்கும் அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறான். பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் அகிதோப்பேல் தாவீது பக்கத்தில் உட்கார்ந்து அவன் தன்னுடைய மகனை அப்சலோமை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணணும், அவனை எப்படி அவனை தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், எப்படி அவனிடமிருந்து தப்பிக்கணும், இல்லை அவனை எதிர்த்து எப்படி போராடணும், எப்படி போர் செய்யணும், இதை தான் சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் அகிதோப்பேல் அவன் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தாவீதை கொல்லுவதற்கும் தாவீதை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறான். அப்சலோம் அதன்படி நடந்து கொண்டிருந்தான். இது இப்போ இன்னும் அவனுக்குள்ளே ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது. ஐயோ, என் பிள்ளை தான் ஒரு பக்கம் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா, நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய நண்பனாகி அகிதோப்பேல் அந்த ஒரு பெரிய வேதனையோடு தான் சொல்கிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஐயா, ஒருத்தர் இல்லையா, என் பையன் மட்டும் இல்லை, அகிதோப்பேல் அவனும் எனக்கு விரோதமாக இருக்கிறான், அவனோடு கூட இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். It was in a desperate situation. சரி, இந்த ரெண்டு தான் அப்படின்னு பார்த்தா, அடுத்த பிரச்சனை எங்கேருந்து வருகிறது? மூன்றாவது நபரிடமிருந்து வருகிறது, எங்கேயோ இருந்து வருகிறது, எதிர்பார்க்காத ஒரு இடம். நீங்கள் அந்த வேத பகுதியில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்து நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தாவீது அவன் அப்படியே எருசலேமிலிருந்து தப்பி ஓடுகிறான். அந்த சீன் அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சீனை பார்த்தாலே எல்லாருக்கும் கண்ணில் கண்ணீர் வந்துடும். செருப்பு கூட போடுறதுக்கு முடியாமல் தாவீது, அதுக்கு கூட நேரம் இல்லை, கால்களில் செருப்பு இல்லாமல் எருசலேம் நகரத்தினுடைய வீதிகளில் அவன் தப்பித்து ஓடுகிறான். மக்கள் ரெண்டு பக்கம் இருந்து ராஜாவை அப்படியே ஐயோ தப்பித்து ஓடுகிற ராஜாவை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய அவமானம். இவன் இந்த அவமானத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் எதிர்த்து வருகிறான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு சொந்தக்காரன் கிடையாது, தாவீதுடைய குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது, அது இன்னொருத்தன் சீமேய். சீமேய் யார்? பென்யமீன் குடும்பத்தை சார்ந்தவன். தாவீதுக்கும் அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. தாவீதுனுடைய குடும்பத்திற்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் எதிரே நின்று கொண்டு ராஜாவாகிய தாவீதை அவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், சாபம் போடுறான். நம்ம ஊரில் ரொம்ப அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டக்காலிலே படம் அப்படிம்பாங்க, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிடாமாங்க. பாருங்கள், ஏற்கனவே மகன் ஒரு பக்கம் அவனுடைய அந்த வேதனை, இன்னொரு பக்கம் நண்பனாகி அகிதோப்பேலுடைய காரியம். இந்த வேதனையில் ஐயோ இப்படி நம்ம உயிர் பிழைக்க நம்ம ஓடுறோமே, எருசலேமில் மக்கள் முன்னால் காலில் செருப்பு கூட இல்லாமல் வர்றோமே ஒரு ராஜா அப்படிங்கிற அந்த நிலையில் இங்கே பாருங்கள், எங்கேயோ இருந்து ஒருத்தன் முன்னால் நின்று கொண்டு அவன் தாவீதை அவன் அவமானப்படுத்துகிறான். எல்லாருக்கும் முன்னாடி தாவீதை கேவலப்படுத்துகிறான். இன்னும் சொல்லப்போனால் கல்லை கொண்டு எறிகிறாங்க, ராஜாவை கல்லை கொண்டு ஏறுறான். நீங்கள் ஜூயிஷ் கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களுடைய பாரம்பரியத்தில் கல்லை கொண்டு எறிகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அவமானம். யூதர்களுடைய அந்த தண்டனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லெறிஞ்சு கொள்றது தான் அவங்களுடைய அதிகபட்சமான தண்டனை. ஒரு யூதனை கல்லை கொண்டு எறிகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அவமானம். இங்கே ஒரு சாதாரண ஒரு மனிதன்
ராஜாவை கள்ள கொண்டேறி தான் எல்லாருக்கும் முன்பதாக. எவ்வளோ பெரிய அவமானம்! என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சீமையினுடைய மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது? சவுல் ராஜாவுடைய குடும்பம், தன்னுடைய உறவினரான பென்யமின் கோத்திரத்தை சார்ந்த சவுல் ராஜாவுடைய குடும்பம், அது அழிந்து போனதுக்கு காரணம் தாவீது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், தாவீதுக்கும் சவுலுடைய அழிவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சவுல் அழிவை தானே தேடிக்கொண்டான். கடவுள் அவனை உயர்த்தினார், கடவுளை மறந்தான், அவன் அழிவு அவனுடைய குடும்பத்துக்கு. ஆனால் இந்த சீமை என்ன நினச்சிட்டு இருக்கான்? தாவீது தான் சவுளுடைய அழிவுக்கு காரணம்னு சொல்லி நினச்சிட்டு எப்பண்டா வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்து, இன்றைக்கு தாவீது அவன் உயிர் பிழைக்க ஓடும்போது முன்னால் வந்து நின்று கொண்டு அவனை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஓடுத நாயை பார்த்தா விரட்டுற நாய்க்கு தொக்கு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் ராஜா உடைய உள்ளம். அவன் இந்த காரியத்தை செய்யும்போது அவன் பக்கத்தில் இருந்து அவனுடைய தளபதி சொல்கிறான், ஆண்டவனே ராஜாவே எனக்கு ஒரு கட்டளை கொடுங்க, இந்த செத்த நாயை நான் கொல்றேன் அப்படிங்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறான், வேண்டாம், இன்னைக்கு அவன் என்னை இப்படி திட்டும்படி, என்னை இப்படி அவமானப்படுத்தும்படி ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு ராஜா நினச்சா வெட்டி போட்டுடலாம், ஆனால் சொல்கிறான், இல்லை இன்னைக்கு அவன் வந்து என்னை அவமானப்படுத்தும்படி ஆண்டவர் அவனுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னா, இந்த காரியத்தை அவன் சொல்லும்போது அவனுடைய உள்ளம் எவ்வளோ கலக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்படி பலவிதமான பிரச்சனை. ஒரு பக்கம் சொந்த குடும்பம், மகன்கிட்ட இருந்து பிரச்சனை, அடுத்த பக்கம் நண்பன் அகிதோப்பேல்கிட்ட இருந்து பிரச்சனை, மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த சீமை இப்படி நடுவழியில் வந்து நின்று கொண்டு அவன் ராஜாவை கலங்கப்படுத்துகிறான். ஸோ இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் அந்த யோர்தான் ஆற்றங்கரையில் காலையில் எந்திரிச்சு தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப கஷ்டமான வார்த்தை. அவன் சொல்கிறான், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம இந்த கொரோனாவில் இன்றைக்கி எப்படி எந்த பக்கம் போனாலும் பார்த்தீங்கன்னா கலக்கமாக இருக்குது. ஒரு பக்கம் லாக்டவுன், நிறைய தொழில்கள் முடங்கிட்டு, நிறைய வேலைக்கு போகிறவங்க இன்றைக்கி வேலை பார்க்க முடியல, நிறைய கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, ஸோ சேலரி இல்லை. அது ஒரு பக்கம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணுன்னா நினச்ச உடனே வாங்க முடிய மாட்டேங்குது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா பக்கத்து வீட்டில் பாசிட்டிவ், நம்ம குடும்பத்தில் பாசிட்டிவ், நம்ம பக்கத்து அதே தெருவில் பாசிட்டிவ் கேசஸ், இன்னும் பார்த்தா டெத். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மயானங்கள்லாம் நிரம்பி ஒளிந்து கொண்டு இருக்கிறது. கங்கை நதிக்கரையை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி எங்கே இந்தியாவில் இன்றைக்கி நம்ம எந்த பக்கம் நம்ம போனாலும் இன்றைக்கி நம்மளை வந்து அப்படியே ஒரு கலங்கப்படுத்துகின்ற காரியங்கள். ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு பேஷண்ட்டை இறக்குறதுக்கே அங்கே அவ்வளோ நேரம் ஆகுது. ஏன்னா அங்கே அவ்வளோ பெட் இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முடியல, ஆக்சிஜன் பெட்ஸ் இல்லை. ஆக்சிஜன் இல்லாமல் மரித்து போகிறவர்கள் இன்றைக்கி எக்கச்சக்க பேர். ஆண்டவர் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்த ஒரு ஆக்சிஜன், இன்றைக்கி அது கிடைக்காம மரித்து போகிற மக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தாவீதுனுடைய சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்போது இதே போல தான். எந்த பக்கம் போனாலும் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு பக்கம் அவனை கொல்ல வாரான், இன்னொரு பக்கம் அவனுக்கு விரோதமாக ஆலோசனை சொல்லுகிறான். சரி, அதை விட்டு வெளியே வருவான், தப்பிச்சு வருவான் தான் அங்கே ரோட்டில் இருந்து ஒருத்தன் அவனை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் நம்முடைய நிலை என்ன? வாட் இஸ் அவர் கண்டிஷன் டியூரிங் திஸ் பேண்டமிக்? இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் விசுவாசிகளாகிய நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் கேட்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட அதைத்தான் அவர் இடைப்பட விரும்புகிறார். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம ஒரு பரிசோதனை செய்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர் மேலே, நம்ம இயேசு கிறிஸ்து மேலே, திரியேக தேவன் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை அது எப்படி இருக்குது? இந்த ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க விரும்புகிறார். நம்முடைய சிந்தனைகள் அது ஆண்டவர் மேலே இருக்குதா, இல்லை நம்ம பிரச்சனைகள் மேலவே இருக்குதா? அதுக்கு தாவீது நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அன்பானவர்களை, இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் தாவீது எப்படி இருந்தான் தெரியுமா? உயிர் போகக்கூடிய சூழ்நிலை, அவன் எப்போ மரித்து போகலாம் அப்படி நிலைமையில இருக்கிறான். எப்போ என்ன நடக்கலாம், அப்சலோம் எப்பவும் வரலாம், அவனை எப்பவும் கொலை செய்யலாம். அந்த சூழ்நிலையில் தாவீது பாருங்க, இது ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷனாக விண்ணப்பமாக சொல்லிட்டு அவன் 3வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க. அங்கே தான் அவனுடைய ஸ்டாண்டு. தாவீது அவனுடைய கண்டிஷன், அவன் என்ன கண்டிஷனில் இருக்கிறான், அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே அழகாக வெளிப்படுத்துகிறார். நல்லா பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புவர் அநேகர், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா, இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுறோமா? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, வாட் எவர் சிச்சுவேஷன்ஸ் இட் மே பி, வாட் எவர் கண்டிஷன்ஸ் இட் மே பி, வாட் எவர் பேண்டமிக் இட் மே பி, வாட் எவர் ப்ராப்ளம் இட் மே பி, என்ன இருந்தாலும் பரவாயில்லையா, நீர் என் கேடகம், யா மை ஷீல்ட், யா மை க்ளோரி. அடுத்து சொல்றாரு, நான் ஒருவேளை எருசலேம் வீதியில் நான் தலை குனிஞ்சு வந்திருக்கலாம் ஐயா, அவமானப்பட்டு வந்திருக்கலாம், என் சொந்த பிள்ளைக்கு நான் பயந்து அவன் என்னை கொன்றுவான்னு பயந்து நான் வந்திருக்கலாம், ஆனால் நீர் என் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, எதை நம்ம சிந்திக்கிறோம்னா, இந்த சூழ்நிலையிலும் தாவீதினுடைய நம்பிக்கை அது ஆண்டவர் மேலே அது அதிகமாக இருந்தது. அது கொஞ்சம் கூட குறையல. சாக தானே போகிறான். ஒருவேளை சரி, நான் ஆடு பின்னால் போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை கூப்பிட்டு வச்சு அபிஷேகம் பண்ணார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், சந்தோஷப்பட்டிருக்கலாம், ஓகே. அடுத்து பார்த்தா திடீர்னு ஆண்டவர் என்ன கோலியாத்துக்கு முன்னால் கொண்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார், ஆண்டவர் நல்லவர் சொல்லியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு பின்னால் ஓடிட்டு இருந்தவன் திடீர்னு இஸ்ரவேலின் ராஜாவாயிட்டான், ஆண்டவர் நல்லவர் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அவன் மரிக்க போகிறான், சாக போகிறான். இப்போ என்ன சொல்லியிருக்கலாம், என்ன ஆண்டவரே, ஏன்னா அப்போலாம் அப்படி பண்ணார், பேசாமல் என்ன ஆடு பின்னாலே விட்டுருந்துருக்கலாம், ஆண்டவரே இனி எதுக்கியா இப்படிலாம் கொண்டு வந்தீர் சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஆண்டவரை மறுதளிச்சிருந்துருக்கலாம், முறுமுறுத்து இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். ஆனாலும் அவன் அந்த நிலையிலும் அவனுடைய உள்ளத்தில் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் மேலே இருந்த நம்பிக்கை அது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதான் ரொம்ப முக்கியமானது. அவன் சொல்ற மாதிரி, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். இது மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கிறது, நான் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஹி ஷேரிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். He listened my prayers. ஆண்டவர் செவி அடைத்து கொண்டிருக்கிறவர் அல்ல. சங்கீதம் சொல்லுது பார்த்தீங்களா, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார். அதனால் இப்போ அந்த இதில் சொல்கிறான் பாருங்க, நான் படுத்து நித்திரை செய்தேன். நான் நேற்று ராத்திரி படுத்தேன் இந்த யோர்தான் நதிக்கரையில், நான் காலையில் எந்திரிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அந்த ஃபெய்த், அந்த ஹோப் ஆண்டவர் மேலே அவனுக்கு நிறையவே இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நாமும் அதை ஆண்டவர் மேலே நம்பிக்கை உடையவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு பக்கம் கொள்ளை நோய் ஆண்டவர் கொடுத்தது தானே,
நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். மனிதன் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும்போது ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்பி அழிக்கிறார். அதனால் இது ஆண்டவர் கொடுத்தது தான், அது அவருடைய சித்தம்தான். ஆண்டவர் நமக்கு இறங்குகிற ஆண்டவர். கண்டிப்பாக அவர் மனதுருகி நம்ம ஒரு நாள் இந்த நோயெல்லாம் நம்ம நாட்டை விட்டு நம்ம உலகத்தை விட்டு அவர் கொண்டு போகிறாரு. ஆனால் இந்த நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? உலகத்தை படைத்த ஆண்டவர், நம்ம அன்பு செலுத்துகிற ஆண்டவர், அவர் மேல் நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அதைத்தான் ஆண்டவர் பரிசோதிக்க நம்மை அழைக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது, ஏன்னா ஃபெய்த், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, ஹோப், ஃபெய்த் ஃபோக்கஸஸ் ஆன் காட், நாட் ஆன் அவர் ப்ராப்ளம்ஸ். நல்லா நீங்கள் பாருங்கள், நம்பிக்கை ஆண்டவர் மேலே நம்ம இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு ஆண்டவர் மட்டும் தான் தெரிவார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. அவன் சாக போகிறான், அவனுக்கான அதெல்லாம் தெரில, பிரச்சனைலாம் தெரில. அவன் கண்ணுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு வழக்கம் போல் ஜெபம் பண்ணுறான். அவன் ஜெபத்தில் அவன் கண்ணுக்கு தெரிகிறது அவனுடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். எப்போவுமே ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்து பழகும்போது நம்முடைய பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம பிரச்சனைகளை பார்க்கும்போது தான் நமக்கு பிரச்சனை. ஆனால் ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நமக்கு தெரிய போகிறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெய்த், ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங், நாட் அவர் ஓன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆண்டவருடைய வேலை மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கோம். இப்போ நம்ம நம்பிக்கையில் இருக்கோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள், அன்னைக்கு தாவீதை பார்த்து சொன்ன மாதிரி, தாவீது அங்கே 70,000 பேர் அன்றைக்கி சங்கார தூதன் அழித்த போது ஆண்டவர் சொன்னார்ல, ஸ்டாப் அப்படின்னார், நிறுத்து அப்படின்னார். அதே மாதிரி கண்டிப்பாக அவர் செய்வார், அவர் வேலை வரும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்குமே தவிர, ஐயோ இது என்ன நடக்குமோ தெரியலையே, ஐயோ இப்படி போதே, ஐயோ இங்கே நிறைய கொள்ளை நோய் இருக்குதே, ஐயோ லாக்டவுன் இருக்குதே, ஐயோ என் பிரச்சனை, என் குடும்பம், இதை பற்றி அதை நினைக்க தோணவே தோணாது. ஆண்டவருடைய வேலை அதுக்காக நம்மை காத்திருக்க வைத்திருக்கும். அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம். அதனால் அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய நாளில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்னவென்று சொன்னால், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் டியூ டு த கோவிட், இந்த கொரோனாவில் நமக்கு வந்திருக்கிற இப்படி எல்லா பிரச்சனைகள் மத்தியில் நம்ம விசுவாசிகளை, ஏன்னா நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, அதான் ரொம்ப முக்கியம். இதே நம்ம சும்மா ஒன்றுமே ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு இப்படி சொன்னால் அது வந்து விருதா. நான் ஆனால் என்ன சொல்கிறேன், நம்மளை ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்தவர்கள், எல்லாம் தெரியும் நமக்கு. அப்போ விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். பார்த்தீங்களா, பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். முடியாதுதான், சேனைக்குள்ளே பவுல் தனி மனிதனாக போக முடியாது, அவனால் மதிலை தாண்டுறங்கிறது முடியாது. ஆனால் அவன் சொல்கிறான், உம்மாலே நான் செய்வேன், உம்மாலே நான் இதை செய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். அந்த நம்பிக்கை தான். பார்த்தீங்களா, அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல சொல்கிறார். ஸோ இந்த நிலையில், நம்ம இருக்கிற நிலையில் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக, இன்னும் இந்த தாவீது சொன்ன மாதிரி, நீரே என் கேடகம், நீரே என் மகிமை, நீரே என் தலையை உயர்த்துகிறவர், என்னை பழைய நிலைக்கு கொண்டு வருகிறவர் நீங்கள் தான் சுவாமி. நம்மளை அப்படியே ஆண்டவர் வைக்க போகிறதில்ல, கண்டிப்பாக நம்மை அவர் பழைய நிலைக்கு அவர் கொண்டு வருவார். சரியா? இந்த நம்பிக்கை இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய உள்ளத்தில் அதை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிடுவோம். நிச்சயமாக இந்த கொரோனா நடக்கிற அந்த விஷயங்கள், அதன் மத்தியில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுப்பார். ரிசல்ட் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்கள் பின்னால் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தாரா? கண்டிப்பாக செய்தார். இந்த சங்கீதத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம், ரட்சிப்பு கர்த்தருடையது. சால்வேஷன் பிலாங்ஸ் டு காட். ரட்சிப்பு கர்த்தருடையது. நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ரட்சிப்பார். அதான் நம்பிக்கை. தாவீது நம்பினா நடந்தது என்ன பாருங்க, நம்ம எல்லாம் நல்லா தெரியும். அப்சலோம் பாருங்கள், அவனுக்கு எதிராக போர் இல்லை, தாவீது சண்டை போடலை. ஆனால் அவன் வேகமாக வரும்பொழுது அவனுடைய தலை சடை அங்கே கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், அது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அது தொங்கிக்கிட்டு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நல்லா பாருங்கள், அப்சலோம் எவ்வளோ பெரிய அலப்பறை பண்ணாமல் பாருங்க, பிரச்சனை எவ்வளோ, அவங்க அப்பாவை என்னெல்லாம் பண்ணான். ஆனால் இப்போ பாருங்க, நத்திங், எல்லா பிரச்சனையும் ஒன்றுலாம் போயிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்சலோம் தாவீதுனுடைய படைத்தலைவன் யோவாப்
அவனுடைய மனிதர்கள் அப்சலோமை அவர்கள் கொன்று போட்டார்கள். அடுத்து அகிதோப்பேல், நம்ம எல்லோரும் நல்லா தெரியும். அகிதோப்பேல் அங்கே தீவிரமாக ஆலோசனை சொல்லிகிட்டு இருந்தான் அப்சலோம் கூட. இப்போ என்னாச்சு, அவன் சொன்ன ஒரு வார்த்தை அப்சலோம் கேட்கலன்னொடனே மனம் நொந்து வீட்டில் போய் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அகிதோப்பேல். நாண்டு கொண்டு நின்று செத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நம்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நாண்டு கொண்டு நின்று செத்து போகும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய கேடகம். ஆமென். அவர் நம்முடைய மகிமை, அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். 2 முடிஞ்சுது. அப்சலோம் முடிஞ்சது, அகிதோப்பேல் போனான். அடுத்து 3வது, இப்போ தாவீது எல்லாம் வெற்றி பெற்று மறுபடியுமாய் அவன் சொன்ன மாதிரி ஆண்டவர் அவன் தலையை உயர்த்தி இப்போ அவன் அப்படியே மகிமையின் ராஜாவாய், வெற்றியின் ராஜாவாய் எருசலேமுக்கு திரும்பி வரும்போது தூரத்துலேருந்து ஒரு மனுஷன் ஓடி வரான். வேகமாக ஓடி வந்து ராஜாவுடைய காலில் விழுந்து, ஐயா ராஜாவே என்னை மன்னிச்சிருங்க ஐயா, என்ன நல்லா இருப்பீங்க, என்னை விட்டுருங்க ஐயான்னு கெஞ்சிதான். யாரான்னு பார்த்தா சீமேயி. ஹல்லேலூயா. பாருங்கள், போகும்போது என்னெல்லாம் பண்ணான். இப்போ பாருங்கள், அந்த பிரச்சனை காலில் வந்து விழுந்து கிடக்கு. ஆண்டவரை மட்டும் நம்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் அது அவங்க காலிலே வந்து விழுந்து கிடக்கும். அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவர் தருகிற ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியம், அஃப்கோர்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம மறுக்க முடியாத விஷயம். ஆனாலும் அதன் மத்தியில் விசுவாசிகளாகிய கூட்டத்தாராகிய நாம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறபடி நம்ம நம்பிக்கையை பாறையாகிய கிறிஸ்துவின் மேலே வைப்போம். இல்லை ஒரு பாட்டு ஒன்றில், நான் நிற்கும் பாறை கிறிஸ்து, அதான் பாறை. மற்ற எல்லாம் என்னது? மணல். பாறை கிறிஸ்து, அவர் மேல் நம்ம நம்பிக்கையை வச்சு நம்ம பிடிச்சிருப்போம். இந்த பொல்லாத இந்த கொரோனா காலத்தில், இந்த கொள்ளை நோயினுடைய இந்த பயங்கரமான இந்த வேதனை தருகிற அந்த காலகட்டத்தில் நிச்சயமாய் பாறையாகிய கிறிஸ்து, நம்ம அவரை நம்பும்போது அவர் நமக்கு ரட்சிப்பு தருகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர். ஸோ இந்த நம்பிக்கையோடு கூட நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் இருப்போம், காத்திருப்போம். நிச்சயமாய் ஒரு நாள் ஆண்டவர் இந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்ன ஆண்டவர், நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நிச்சயமாய் நம்ம இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் மாற்றி நம்மை தூக்கி எடுத்து மறுபடியும் ஒரு சமாதானமான ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதுவரை நம்ம நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறவர்களாய் ஆண்டவரோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நம்ம நல்லா பலப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறப்பு செய்தியை நம்மத்திலே பகிர்ந்து கொண்ட அருமையான போதகர் ரெவரண்ட் மார்ட்டின் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 361வது பாடல், ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்ச ஆனந்தா தேவரீர், எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர், மா தயாள இயேசுநாதா, அன்புமயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி உம் ரட்சிப்பால் சந்திப்பீர் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். எங்கள் நெஞ்சில் வாசம் செய்து அருள் பூர்த்தியாக்குவீர், மாதயாள இயேசுநாதா, அன்பு மாயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி உம் ரட்சிப்பால் சந்திப்பீர். உமது நல் ஆவி தோறும் எங்கள் நெஞ்சு பூரிப்பீர்,
எல்லாம் நீக்கி அடியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி முடிப்பவராயிரும். நாதா எங்கள் பெயரில் மீட்பின் அன்பை ஊற்றுமே. வீராய் வாழ்வோம் ஆலயத்தில் வந்து என்றும் தங்குமே. வானோர் போல நாங்கள் உம்மை நேத்த வாழ்த்தை சேவிப்போம். ஓய்வில்லாமல் உமதன்பை பூரிப்பாய் கொண்டாடுவோம். இந்தன் போது சேஷிப்பாயும் சுத்த தூய்மையாக்குமேன். உந்தன் திவ்ய ராட்சிப்பாயும் பூரணப்படுத்துமேன். எங்கள் கிரீடமும் முன் வைத்து அன்பில் மூழ்கி போற்றவும். மேன்மை மேலே மேன்மை பெற்று பெண்ணில் வாழ செய்திடும். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை தந்தீர். தொடர்ந்து உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்க அருள் புரிந்தீர். ஆண்டவரே, நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்துக்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்திற்கு எங்களுடைய செவியை சாய்த்தவர்களாக, என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, எஞ்சிய வாழ்க்கை உமக்கே என்று வாழத்தக்கதாக, உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்யும். மீண்டும் இந்த ஆராதனையில் நாங்கள் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.